சதபரம் சிக்கன் கிரேவி இன்றைக்கி செய்யலான்னு இருக்கேன். செய்முறையை பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு தேவையானவை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதம்பரம் சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் 3 பொடிசாக கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 3 எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அப்புறம் சிக்கன் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து லெமன், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கின்னு நல்லாயிருக்கும். இந்த சிதம்பரம் சிக்கன் கிரேவி எங்கள் ஊர் ஸ்பெஷல், சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். ஒரு சாம்பார் வைத்து இந்த சிக்கன் கிரேவியை செய்துட்டால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் அருமையான ரெசிபியாக இருக்கும். இதுக்குள்ளே மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது மண் சட்டியில் தான் செய்யணும். நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் செய்துக்கலாம். அடிகனமான இது இந்த மண் சட்டி ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு விரல் அளவுக்கு நல்லா ஹீட் ஆனோன்னே ஒரு விரல் அளவுக்கு, விரலில் ஒரு பாதி அளவுக்கு பட்டை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா 1/4 கிலோ அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருக்கோம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை சொல்லியிருக்கேன், 2ஆக உடச்சி போட்டுக்கணும். இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஹீட் ஆனோன்னு தான் இதை நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுப்பை சூடு வந்ததும் அப்புறமா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு தனி தட்டில் மாற்றிப்போம். இது வறுத்து லாஸ்ட்டாக நம்ம அந்த சிக்கன் கிரேவியில் சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாக அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ அந்த வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுருவோம். இது மண் சட்டியில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நீங்கள் வேறு பாத்திரமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இப்போ நல்லெண்ணெய் தான் இதுக்கு விடணும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் மட்டும் இருந்தாக்கா அதுவும் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டாக்கா சிக்கன் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். எப்போதுமே சிக்கனுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறது. அப்போ தான் அந்த சூடு அந்த குளிர்ச்சி தன்மை நமக்கு கொடுக்கும் அந்த நல்லெண்ணெய் சேர்க்கும் போது. இப்போ அந்த வெங்காயம் 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் எடுத்து வதக்கிட்டு அதன் பிறகு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுக்கணும். இதில் மசாலா என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தனி தட்டில். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் மல்லி சேர்க்கணும். மல்லி சிறிது எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்க்கணும். புதினா வேண்டாம், கருவேப்பிலையும் வேண்டாம், கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம். நாங்கள் எப்போதும் சிக்கன் மட்டனுக்கு கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம். எதுக்காவது தேவைன்னா மட்டும்தான் சேர்க்குறது. ஆனால் சேர்த்தாக்கா அது டேஸ்ட் மாறிடும். ஏன்னா சிக்கன் மட்டனில் நம்ம சேர்க்கக்கூடாது அந்த கருவேப்பிலை. அது எப்படின்னாக்கா, இப்போ சிக்கன் 65 இருந்தாக்கா அதில் நம்ம கருவேப்பிலையை போடலாம். அது கூட நாங்கள் போட மாட்டோம், போடலாம். அதனால் கருவேப்பிலை சிக்கன் மட்டனுக்கு போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. மல்லி போட்டுட்டு சில பேர் செட்டிநாடு சிக்கன் கிரேவி அதுக்கெல்லாம் போடுவாங்க. தேவை உள்ளதுக்கு போடலாம். ஆனால் சிக்கன் மட்டனுக்கு நாங்கள் சேர்க்க மாட்டோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மல்லியும் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா இது வதங்கி வரணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதன் பிறகு நம்ம தக்காளி, இந்த மசாலாலாம் சேர்த்துருவோம். இதில் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தான் நம்ம சிக்கனை இதில் சேர்க்கணும். இப்போ 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குலைவாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி வரணும். வதங்கி அப்புறம் மசாலாவை இதிலே சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன். மஞ்சத்தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. நான் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு, ஏன்னா மல்லித்தூள்லேயும் நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். அதனால் தேவைப்படுற நேரத்தில் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூனும் போட்டுக்கலாம். தேவையான அளவு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, அப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் நான் உப்பு போட்டுருவேன்.
அதனால் இப்போ கொஞ்சமாக நான் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் தூக்கலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு நான் போடுவேன். நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பொடி பண்ணிவிட்டு வந்துடுவோம். இதை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. பொடி பண்ணிவிட்டு வந்துடுவோம். இந்த சிதம்பரம் சிக்கன் கிரேவி வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இதேமாதிரி செய்து பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அதோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். இப்போ சிக்கனை வந்து நல்லா நல்லா அது வந்து குழஞ்சி வர மாதிரி குலைவாக வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு சிக்கனை வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி அந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இருந்துச்சு, அதையும் நான் அதில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நான் பார்த்துட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தயிர் வந்து இப்போ வந்து குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தயிர்லாம் இதுக்கு சேர்க்கணும் கண்டிப்பாக. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது தண்ணியே சேர்க்கக்கூடாது. அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே வந்து அது விடும். அது நல்லா வந்து அந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா அதுலேயே வந்து கிரேவி பதத்துக்கு நல்லா வந்து இந்தமாரி கொதி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து கிளறி எடுக்கணும். இப்போ இந்த பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். இது மேலே வந்து இதை போடணும். மூடியை திறந்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு. பாதி பதத்துக்கு வந்தோடனே அந்த சிக்கனை வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த பட்டை, மிளகு, ஜீரகம்லாம் அதை பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து லெமன் பாதி லெமன் வந்து ஊற்றிருக்கேன். அதையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. குயிக்காக ரெடி ஆகிடும். அது மண் சட்டியில் சிதம்பரத்து சிக்கன் கிரேவி அருமையான டேஸ்ட்டில் வந்து சூப்பராக கலக்கிட்டு வரேன். வாங்க சாப்பிடலாம் அனைவரும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். அடுத்தது குயிக்காகவும் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஏன்னா வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். குயிக்காக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு தான் வந்து சொல்ல முடியாது வார்த்தைகள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விடணும். ஏன்னா அடியில் தங்கிடக்கூடாது. ஏன்னா மண் சட்டியில் வந்து அடி பிடிக்காது. இருந்தாலும் நம்ம வந்து இடையில கிளறி விடணும். ஒரு 2 முறை நான் வந்து 3 முறை 2 முறை நான் கிளறி விட்டேன். கிளறி விட்டுட்டு இப்போ ரெடியாக ஆகிடுச்சிங்க. சிதம்பரம் சிக்கன் கிரேவி ரெடியாக ஆகிடுச்சி. அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோப்பைக்கு மாற்றிடுவோம். தனியாக ஒரு கோப்பையில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா இன்னும் வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆகிடும். இது நல்லா கரெக்டான பதத்துக்கு இது வந்துருச்சு. நல்லா வாசனை தாங்கலைங்க. அந்த பொடியெலாம் போட்டவுடனே வாசனை வந்து கம்மன்னு அடிக்கும். ஏன்னா எப்போதுமே வறுத்து நம்ம அதில் சேர்க்கும் போது அதோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும். சுவை வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ செம்மையாக இருக்கும். கோப்பைக்கு மாற்றிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.